ஹாய், இன்றைக்கி மேங்கோ பேட்டர்ன்ஸோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் மேங்கோ. மேங்கோனா மேங்கோ மாதிரி இருக்காது, பட் நம்ம அந்த அரபிக் டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணச்சே இந்த மாதிரி டிசைன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் சேம் அந்த எஸ் ஷேப் போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே எப்பயும் போல் சுரல். ஓகேவா? தென் இங்கேருந்து இப்படியே லைன் கொண்டு வந்து இங்கே ஒரு பெண்டு கொடுத்து இப்படி இங்கே ஒரு சி கொண்டு வந்து இது இப்படி கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணும். ஓகே, ஓகேவா? ஸோ இது ஒரு பேட்டர்ன் லைக் ஹார்ட் ஷேப் மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம அரபிக் டிசைனில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு சேம் ஃபில்லிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போது சுரல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதான் லைன். ஓகே, இந்த மாதிரி ஸ்வெல் போட்டுட்டு லைன் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே இன்னொரு லைன், அதாவது திக் லைன் போட போகிறேன். அதுக்காக டபுள் லைன் போட்டுக்கிறேன். இதை அப்படியே திக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஹம்ஸ். ஓகே, தென் திரும்பவும் லைன். திக் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே திரும்பவும் ஹம்ஸ். தென் லைன், thin line, thin line, ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஃபைனலாக திக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிசைன். செகண்ட் ஒன் சேம் அதே எஸ். ஓகே, ஸோ இப்போது இங்கே சுருள் போடணும். அதை தவிர்த்து இப்படி வந்து இங்கே ஒரு 3. ஓகே, இந்த மாதிரி 3 போட்டுட்டு இங்கேருந்து இப்படி வந்து ஜாயின் பண்ணுவோம். ஓகே, இங்கே ஒரு கர்வ் இருக்கணும். அண்ட் இது எப்பயும் போல் சுருள். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஃபில்லிங்ஸ் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா,
ஜஸ்ட் டாட் வச்சு 2 ஆர்க்கு அண்ட் ஹம்ப். இன்னொரு ஹம்ப். ஓகே, தென் பெருசு. ஓகே, ஜஸ்ட் டார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே சுரல் போட்டுக்கலாம். ஓகே, இங்கே ஆர்க். அந்த ஆர்க்கு டார்க் பண்ணிக்கோ. ஓகே, தென் ஹம்ப். ஸோ இது ஃபில் பண்ணுற வரைக்கும் நான் ஹம்பே போட்டுக்கிறேன். ஓகே, ஃபைனலாக டார்க் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் சேம். இந்த வாட்டி கொஞ்சம் குட்டியாக எஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த வாட்டி இந்த பக்கம் 3 வரணும். இதுலேருந்து அப்படியே கண்டினியூவாக 1 2 இந்த மாதிரி ரிவர்ஸில் 3 போட்டுட்டு இந்த லைனை அப்படியே கொண்டு வந்து இப்படி. ஓகே, அதாவது இப்படி ஒரு பெண்டு. ஓகே, தென் இங்கேருந்து எப்பயும் போல் லைனை இப்படி பெண்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே ஜாயின். ஓகே, அவ்வளோதான். இது எப்பயும் போல் ஹம்ப். ஓகே, ஸோ இதை எப்படி ஃபில் பண்ணலான்னா இதே டிசைனை தான் நான் ஃபைனல் வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறேன். ஓகே,
ஆனால் என்ன ஆங்கிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஃபைனலாக டார்க் பண்ணிடுறேன். டார்க் பண்ணச்சு பொறுமையாக பண்ணுங்க, ஏன்னா அதுதான் ஃபைனலாக இந்த டிசைனுக்கு ஒரு பியூட்டி கொடுக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் சொதப்பிட்டிங்கனாலும் டிசைன் கொலாப்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 4th ஒன். இந்த டிசைன் ஜஸ்ட் ஒரு ஆர்க். ஓகே, அண்ட் ஒரு கிராஸ் டயக்னல் லைன் அண்ட் தென் திரும்பவும் ஒரு ஆர்க். இங்கே சுருள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு டிசைன். ஸோ இதுக்கு ஃபில்லிங்ஸ் ஜஸ்ட் ஜிக்ஸாக் கிரிட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஜஸ்ட் டாட் ஆர் ஹார்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஓகே, ஃபைனலாக டார்க் பண்ணிடுங்க. 5th ஒன். ஸோ இந்த டிசைன் ஒரு எஸ்ஸு குட்டியாக போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி அப்படியே இப்படி பெண்ட் ஆகி இப்படி. ஓகே, இங்கிருந்து ஹார்ட். ஓகே, இதுதான் உங்களோட சென்டர் பாயிண்ட்டு. ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. தென் இங்கேருந்து எப்பயும் போல் வந்துட்டு சேம் இதே பாயிண்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த பாதி ஹார்ட்டை ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகே, ஷேப் ரொம்ப முக்கியம் ஹார்ட்டில். ஓகே, ஸோ இங்கே எப்பயும் போல் ஸ்ப்ரே. ஓகே,
நான் இந்த வாட்டி ஃபஸ்ட்டே டார்க் பண்ணிடுறேன். நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். மோஸ்ட்லி ஃபைனலாக டார்க் பண்ணுங்கள். ஏன்னா இன்கேஸ் வெளியே போயிட்டுருந்தாலும் நம்ம டிசைன் போடச்சு ஃபைனலாக ஃபில் பண்ணச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபில் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ இதை தான் நான் வந்து ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். ஆனால் நான் சுருள் போடுறதுலே நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதர்ஸ் சுருள்ஸை விட இது கொஞ்சம் உள்ளே இருக்கிறத மட்டும் டார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மாதிரி சுருள் போட்டுட்டு ரெண்டாவது வரைச்சி இப்படி ஒரு ப்ரெஷர், அவ்வளோதான். அதுவும் இங்கே வரைக்கும் மட்டும், வெளியே வரைக்கும் கிடையாது. நான் ஃப்ரீ கிளாஸ் மாதிரி எடுக்கலை. ஸோ ஒரு பெய்ட் கிளாஸ் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ யூடியூப்பில் பார்க்குறவங்க உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கிளாஸில். உங்களுக்கும் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள், ஆர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இன்ஸ்டா ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஸோ இங்கேருந்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த எலிமெண்ட்ஸ் வச்சு நம்ம ஜஸ்ட் ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து ஃபைனல். இதுவும் சேம் மோர் ஓவர் இதே மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே ஒரு லீஃப், ஓகே, எனக்கு ஒரு சைடு வந்தால் ஒரு சைடு வராது. யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோணன்னு இல்லை, எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். ஐலைனர் போடும்போது கூட ஒன் சைடு வரும், ஒன் சைடு வராது. ஸோ அதே மாதிரி ரெண்டு பக்கம் 3 போட்டுட்டு இங்கேருந்து ஒரு ஹார்ட்டு. ஓகே, ஓகே, தென் இங்கேருந்து இப்படி கீழே போய் இதுதான் நம்மளோட மிட் பாயிண்ட். ஓகே, ஸோ இது எப்பயும் போல் இப்படி வந்து ஜாயின் பண்ணிடணும். இங்கே சுருள்,
ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் இப்போது ஃபில்லிங் பண்ண போகிறோம். எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து நம்ம திலகம் ஷேப் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் கைட்லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி திலகம் ஷேப் உள்ள ஒன்று, ஓகே. ஸோ இதுக்குள்ள ஒன்று, இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இந்த 3ஐ இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஓகே, தென் இங்கே ஷேடிங். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே ஜஸ்ட்டு ஹம்ப், ஓகே. இந்த மாதிரி ஹம்ப் போட்டுட்டு தென் இந்த இடத்துக்கு நம்ம கிரிட்ஸ் எதனா யூஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு லைன்ஸ் போட்டுட்டு லைன்ஸில் டாட் போடுப்பேன். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஃபைனலாக நம்ம டார்க் பண்ணிக்கலாம். சேம் மேங்கோ பேட்டர்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே அரபிக் டிசைனில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம கையில் போடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.